சின்னகாரத்துல வசிக்கிறேன். இதுக்கு முன்னாடி எங்களுக்கு ரேஷன் கடை காரகுப்பத்துல இருந்துச்சு. இங்க இருந்து அங்க போய் வாங்கறதுக்கு முடியாதனால, ஆனா வாங்கறதுக்கு போனாலுமே சில பொருட்கள் எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. பின்னர் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட எங்களோட வேண்டுகோளை வச்சிருந்தோம். எங்க ஊருக்குன்னு ஒரு ரேஷன் கடை வேணும். ஏன்னா எங்க ஊர்ல 150 வீடுகள் இருக்கு, 145 ரேஷன் கார்டு இருக்கு. எங்களுக்கும் தனியா ஒண்ணு அமைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்க கேட்டுக்கொண்டிருந்தோம். அதனால அவர் 3 மாசத்துல எங்களுக்கு ஒரு ரேஷன் கடை எங்க ஊர்ல அவரே ஆரம்பிச்சு வச்சாரு. நான் 30-40 வருஷம் அதிமுகவில் இருந்தேன். டிஎம்கேல சேர்ந்துட்டேன். சேர்ந்த பின்னால நான் எங்க ஊர்ல இருந்து காரபுத்தூர் 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போய் ரேஷன் பொருள் வாங்க வேண்டியதா இருந்துச்சு. அது தாய்மார்கள் பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு போறதுக்கு சங்கடமா இருக்குது. அதனால நாங்க எங்க ஊருக்கே வேணும்னு போட்டு மதிய அளவுங்கிட்ட நாங்க ஸ்டெப் எடுத்தோம். அவர் நம்ம எங்க ஊருக்கு ஒரு கடை பண்ணி கொடுத்ததுக்கு மதிய அவர்களுக்கு ரொம்ப நன்றி சார். காரகுப்தில தான் இருக்கு, கொட்லேட்ல இருக்கு. இங்கிருந்து காரகுப்துக்கு 3 கிலோமீட்டர், இந்த பக்கம் போனா கொட்லேட்டு 2 கிலோமீட்டர். எது வாங்கினாலும் எடுத்துன்னு வர முடியாத சூழ்நிலைனால சட்டமன்ற உறுப்பினர் மதியழகண்ணா கேட்டு ரோடு வசதி இருந்தாலும் இல்லைனாலும் சரி பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எங்க கோரிக்கையை ஏற்று ஒரு 3 மாசத்துல எங்களுக்கு ரேஷன் கார்டு சின்ன காரகுப்துக்கு மாத்தி கொடுத்துக்கிறாரு. ரேஷன் கடை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டோம். காரகுப்துல போய் தான் வாங்கிட்டு இருந்தோம். 3 கிலோமீட்டர் ஆகும் அங்கிருந்து நடந்து வர்றதுக்கு. ஆனாலும் எந்த பொருளும் ஒரு பொருள் கிடைச்சா ஒரு பொருள் கிடைக்காம இருந்துச்சு. இப்ப 30 வருஷ கோரிக்கை நாங்க மதியழகன் ஐயா கிட்ட வச்சோம். கோரிக்கை அவர் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றி கொடுத்தாரு. எங்க ஊர்லயே ரேஷன் கார்டு வந்ததுனால எங்களுக்கு எல்லா பொருளும் கிடைக்குது.